அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதற்கு கீழே இந்திய உளவுத்துறையில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 455 காலி பணியிடங்கள் கொண்டு இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அந்த பதவிக்கான அறிவிப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய உளவுத்துறையில் இதான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பணியின் பெயர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட். மொத்த காலி பணியிடங்கள் 455 சொல்லியிருந்தோம். அவங்க துணை நிறுவனம் வாரியாக அவங்க மொத்தம் 37 இடங்களில் பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் சென்னையில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்களுக்கு இருக்கும். அதில் 11 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் மொத்தம் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 455. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த லொக்கேஷன் வைஸ் வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறது மேலே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், இந்த பதவிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா 21,700 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் 10வது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி அதுதாங்க. அதுக்கு பிறகு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் மோட்டார் கார்ஸ் LMV லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் அப்படிங்கிற உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசமில் நாலேஜ் இருக்கணும். 1 வருட அனுபவம் நீங்கள் லைசன்ஸ் வாங்கின பிறகு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மற்றபடி கல்வி தகுதி 10வது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதற்கான வயது வரம்பு செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு உண்டு. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அந்த வயது தளர்வை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மற்ற விவரங்கள் இதில் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6/9/2025 28/9/2025. லாஸ்ட் டேட் 28/9 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அதை தொடர்ந்து இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாமினேஷன் Tier 1 Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக வைப்பாங்க. Tier 1ல் 100 மார்க்குக்கு 1 மணி நேரத்துக்கு நடக்கும். Tier 2ல் மோட்டார் மெக்கானிசம் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் இன்டர்வியூங்கிற மாதிரி இருக்கும் Tier 2ல். ஓகேங்களா? அது 50 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இந்த டோட்டலாக Tier 1 Tier 2ல் நீங்கள் எடுத்த மார்க் அடிப்படையில் தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு அருகாமையில் உள்ள மாவட்டம் இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொன்னேன். கடைசி தேதி 28/9/2025. நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அதை உள்வாங்கிக்கிறீங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஆண்கள் UR கேண்டிடேட்ஸ், EWS மற்றும் OBC இவங்களுக்கெல்லாம் 650 ரூபா அப்ளிகேஷனும். இது இல்லாமல் மற்ற கேண்டிடேட்ஸ் அதாவது SC/ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்திய உளவுத்துறையில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 10th முடிச்சிருந்தால் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் இந்த லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் அவைலபிளாக கொடுத்துட்டாங்க. நம்ம முதல்ல நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.